வணக்கம். இன்றைக்கி நான் ரஷ்யன் கட்லர் டீ பர்கர் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் ஃபிலே எடுத்திருக்கேன். நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம் இது நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு, ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு பச்சை மிளகா, இது வந்து சூப் கீரைன்னு சொல்லுவோம், சிலாந்த்ரோ, அது கொஞ்சமாக தேவையான அளவு, கொஞ்சமாக தேவையான அளவு மின்ட், காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், நார்மல் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், சின்ன சீரகம் தூள் 1 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், 2 பல் பூண்டு கொத்தி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ பர்கர் பேட்டி செய்ய முறையை பார்க்கலாம். இப்போ வந்து மஷ்ரூம் வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்குவோம். நான் வந்து ஆலிவ் ஆயில் பாய்க்கிறேன், கொஞ்சமாக பாய்ச்சிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டோம். ஓகே, கார்லிக் போட்டுருவோம். கொஞ்சம் லேசாக ப்ரௌனாக வர வரைக்கும் கொஞ்சம் சர்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஆனியன் போட்டுருவோம். நல்லா சாஃப்ட் ஆகும் ஆனியன். இப்போ வந்து க்ரீன் சில்லி போட்டுக்குவோம். ஆனியன் நல்லா சாஃப்டாக அது மாதிரி ஆனால் தான் நல்லா கேரமலைஸ்டாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சமாக சால்ட் போட்டுக்குவோம், தேவையான அளவு, கொஞ்சம் போதும். ஏன்னா திரும்ப நம்ம லேட்டர் பார்ட் போடலாம். கொஞ்சம் ஸ்டர் பண்ணிக்குவோம். இப்போ பட்டன் மஷ்ரூமை போட்டுக்குவோம். நல்லா ஸ்டர் பண்ணுவோம், சாஃப்டாக வர வரைக்கும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக சொட்டேவாயிடுச்சு. இதில் தண்ணி எதுவும் நான் போடலை, ஏன்னா மஷ்ரூம் வந்து தண்ணி சொந்தமாகவே வெளியாகும். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஓகே, இப்போ அடுப்பு அடைச்சிட்டு நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ மங்கில் எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டாச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் வேணாம், ரொம்ப சங்கியாக வேணாம், நடுதரமாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம சிக்கனை போட்டுக்கோம் பெரிய பவுலில். ஓகே, நெக்ஸ்ட் மஷ்ரூம் இதோட மிக்ஸ் பண்ணுவோம். இது ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுக்குவோம்.
இதில் இப்போ தேவையான அளவு மற்ற பொருட்கள்லாம் போடுவோம். ஸ்ப்ரிங் ஆனியன், மின்ட், சிலாந்த்ரோ, சுக்கீரை, தேவையான அளவு உப்பு, காஷ்மீர் சில்லி, அதோட மற்ற ஸ்பைசஸ் எல்லாம். இப்போ நம்ம நல்லா சர்வ் பண்ணுவோம் எல்லாத்தையும். நல்லா பனைஞ்சி ஒரு நல்ல பதத்துக்கு கொண்டு வந்துடுவோம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்குவோம் தேவையான அளவு. நான் 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போடுறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ நான் போடலாம். இப்போ நல்லா ஸ்டர் பண்ணிக்கோம் கடைசியாக. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேட்டி குக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம தவாவில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சமாக. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேவைப்படும். அதை நம்ம நல்லா கையில் 2 கையிலையும் நல்லா இந்த மாதிரி தடிக்கும். அப்போ தான் இந்த பேட்டி ஒட்டாது. ஸோ இப்போ நல்லா ஒரு பெரிய பெரிய உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். உங்கள் பர்கர் ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள், ஒட்டலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பர்கர் பேட்டி எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் பார்த்து ஒட்டிக்கலாம். உருட்டி நல்லா தட்ட வேண்டியதான். ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப தின்னாகவும் வேணாம், ஓரளவு. நடுவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்க வேணாம். ஓகே, இப்போ நம்ம தவாவில் போடுவோம். தவா சூடாயிடுச்சு. ஓகே, இப்போ நல்லா இந்த மாதிரி போட்டு திருப்பி எடுக்க வேண்டியது ஸ்லோவாக. ஓகே, இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக மேலே வரணும். இது உள்ளே வந்திருக்கோம், ஏன்னா நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு, இது சீக்கிரமாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குத்தி பார்க்க. இப்போ பாருங்கள், ஒன்றும் ஒட்டாமல் வந்து கொடுத்தீங்கன்னா, ஸோ அப்போனா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இது ரெண்டும் ஓகே. இது ரெண்டும் ஒன்று கண்டினியூவாக நம்ம குக் பண்ணணும். நல்லா வேவுனது. இது அனல் நான் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன், ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேவுது. ஓகே, இதை இப்போ கண்டினியூவாக நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போது பர்கர் சர்வ் பண்ணுற முறையை பார்க்கலாம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துருவோம். பர்கர் பேட்டி, பர்கர் பன், இதை நான் வாட்டி ரெடியாக வச்சுருக்கேன் பட்டர் போட்டு. சாலட் கீரைங்க 3 டிஃப்ரெண்ட் வகைகள் வச்சுருக்கேன். இது பட்டர் ஹெட், இது க்ரீன் காரல்,
இது ரெட் coral, mayonnaise, chili sauce, cheese, அப்புறம் கொஞ்சம் cucumber, tomato slice, onion. இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, மொதல் பர்கர் பன். இப்போ சாலட் வைப்போம். அடுத்தது பேட்டி. அடுத்தது சீஸ். நான் அலா சீஸ் பாய்க்கிறேன். அடுத்தது சீஸ் வைப்போம். அடுத்தது இப்போது டொமேட்டோ வைக்கலாம். cucumber அண்ட் ஒரு ஸ்லைஸ் ஆனியன். வேணுங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது மேலே இன்னொரு சாலட் வைக்க போகிறேன். ரெட் coral. இப்போது சாஸ், மேயோனீஸ், உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ சில்லி சாஸ் கடைசியாக, இதுவும் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, போதும். இப்போ பர்கர் க்ளோஸ் பண்ணலாம் மேலே. ஓகே, இப்போது ரஷ்யன் கட்லரி பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.